ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, CapCut ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு, நீங்க இப்ப ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வீடியோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்ட்டா ஸ்டார்ட்டிங்ல வச்சுட்டு, ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எதுலலாம் ஆட் பண்ணணுமோ அதுலலாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோவோடையுமே நீங்கள் எத்தனை வீடியோஸ் ஆட் பண்ணுறீங்க, ஷார்ட் வீடியோவை ஆட் பண்ணுவீங்களா, அதில் எத்தனை வீடியோ ஆட் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 2 வீடியோவில் தான் ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் வேணாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபயர்ஃப்ளையை வந்து நீங்கள் க்ரோமில் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா வீடியோக்குமே யூஸ் ஆகும். CapCut மேக்ஸிமம் நீங்கள் வந்து CapCutஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்கனாலே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கீழே வந்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் ஜெனரேட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இமேஜை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹியூமனை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு ரிமூவ்னு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். டைம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 3 காட்டும். ஒருவேளை அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வேண்டாம்னா இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ப்ளஸ் போட்டு மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே அந்த ஷேடோவையும் ரிமூவ் பண்ணலை, பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 இமேஜையுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஃபோட்டோ ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரூம் ஆப் ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிவிட்டு வந்து நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தந்துடும். அந்த பர்சன் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 ஃபோட்டோ நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸில் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்களோ எல்லா ஃபோட்டோஸையுமே இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு VPN ஆன் பண்ணி CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடியோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம், இதில் தான் நம்ம வந்து எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண போகிறோம். இது ஆடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோவுக்கு வந்து ஆட் டு ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோவை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பர்சன் ரிமூவ் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ரோட் மட்டும் இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சின்னதாக்கிக்கோங்க. இவ்வளோ டியூரேஷனுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து அந்த வீடியோவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் என்ன பண்ணேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்லோமோ ஆட் பண்ண போகிறேன். ஸ்பீடில் போயிட்டு நம்ம எப்போவுமே நார்மல் பண்ணுவோம், இந்த இப்போ கர்வில் தான் பண்ண போகிறோம். கர்வை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸ் இருக்கும், அதை எடிட்னு கொடுத்துக்கோங்க. எடிட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோமோவில் வரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை வந்து நான் இதை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்துடலாம். இதில் மேக் இட் பெட்டர் குவாலிட்டின்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. டிக்குன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்லோமோ வேணும்னா வீடியோவில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக CapCut லோகோ இருக்க அந்த வீடியோ வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிடணும். அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி ஸ்க்ரீனில் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஓவர்லேன்னு கிளிக் பண்ணி ஆட் ஓவர்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த பிளேஸில் ஸோ அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ரிமைனிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இவ்வளோ பிளேஸ்க்கு தான் வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்கள், அந்த பர்சனை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அது எங்கேருந்து அந்த ஃபோட்டோ வரணுமோ ஸோ அந்த பர்சன் வந்து இப்போ மேலேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி வந்து உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு ஸோ கீ ஃப்ரேமுக்கு பக்கத்தில் ஒரு கிராஃப் ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஸோ நம்ம வந்து எரேஸ் அவுட் ஒன்னுன்னு இருக்குது. ஸோ அது நம்ம கொடுத்துட்டு டேக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே இமேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜை வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த இமேஜை என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணலாம், சின்னதாக்கிக்கலாம். ஸோ ரொம்ப சின்னதாக்குங்க அந்த இமேஜ் வந்து. ஸோ நான் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணுன்னா கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சுட்டு ஓவர்லேயில் போய் ஆட் ஓவர்லேயில் ஸோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுருக்க அடுத்த இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கரெக்டாக இது வரை வச்சுட்டு ரிமைனிங்கை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணியாச்சு. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க நம்ம. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ லாஸ்ட்டில் வந்து ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். கீ அனிமேஷன் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கீ அனிமேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி வரணுமா, ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி வரணுமா, ஸோ உங்களுக்கு எப்படி அப்பேர் ஆகணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துலேருந்து வர்ற மாதிரி செட் பண்ணிக்கினேன். ஸோ அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூவிங் கிடச்சிரும். அடுத்தது இதுலேயும் கிராஃபை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் இப்படி தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸோ ஹெச்எஸ்எல்லில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலரை வந்து சேச்சுரேஷனை ஹை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு அடுத்து எல்லோவில் போயிட்டு ஸோ அதுலேயும் என்ன பண்ணுங்கள், சேச்சுரேஷனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே ஹெச்யூஇயை வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் டச் பண்ணி சேச்சுரேஷனை கம்ப்ளீட்டாக 100ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெச்யூஇயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு திருப்பி அடுத்தது ஷார்ப்பனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 45 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு ஸோ ஒரு 55 அந்த ரேஞ்ச் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்டை வந்து லாஸ்ட் வீடியோ வரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரை உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க.